மாண்புமிக்க தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் முதுகெலும்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களின் தலைமையில் உயர்ந்த மனிதன், உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர், அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களின் முன்னிலையில், உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்கள் முன்னிலையில், செங்கோட்டையன் அவர்கள் மூத்த பழம்பெரும் அமைச்சர்கள் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் என் இறுதி மூச்சு வரை பயணிப்பதாக இணைந்திருக்கிறேன். வரும்பொழுது கேட்டார்கள், இணைவதற்கு வருகிறீர்களா என்று. பிரிந்திருந்தால் தானே இணைவதற்கு. முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிப்பதற்கு முன்பே லியோ வெற்றி விழாவில் ஜவஹர்லால் நேரு ஆடிட்டோரியத்தில் the only one alternative தமிழகத்தின் நாளைய தீர்ப்பு என்று பிரகடனப்படுத்தியிருந்தேன். சந்திக்க இயலவில்லை. ஓரிரு நாளில் முதல்வரை சந்திப்பேன். அதிகம் பேச விரும்பவில்லை. பொதுச் செயலாளர் மிகவும் சிறப்பாக உரையாற்றினார்கள், தாங்கள் கேட்டிருப்பீர்கள். எனவே நாளைய தமிழகம், இன்றைய தமிழகம் எப்போதும் மிகச்சிறந்த முன்னேற்ற பாதையில் பயணிக்க, ஆண்டாண்டு காலம் வெற்றியை நோக்கி பயணிக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் கருத்தை வெளிப்படுத்துவேன். நன்றி. இதுக்கப்புறம் இது ஒரு கேள்வி தேவையா? முன்னேறி போய்கிட்டு இருக்கோம். எப்படி மனம், நான் இதுவரைக்கும் அதுக்கு தானே பதில் சொன்னேன். பிரிந்தால் தானே இணைவதற்கு, இணையாதிருந்தால் தானே இணைவதற்கு. அம்மணி அவர்களுக்கு தான் சொன்னேன். நன்றி. இது நிச்சயமாக மிகப்பெரிய புரட்சி, தமிழக முன்னேற்ற பாதையில் பயணம். நன்றி, வணக்கம்.